தயவு செஞ்சு யாரும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருக்கும்போது இன்னொரு பர்சனை தேடாதீங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டம் நஷ்டம் துன்பம் எது வேணாலும் அனுபவிங்க. ஒரு லைஃப் ஒருத்தவங்களுக்கு தான் கமிட்மெண்ட்டே தவிர பார்க்குறவங்களுக்குலாம் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. ஒன்றை விட இந்த உலகத்தில் இன்னொன்று பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு பெட்டர்னு பார்த்துட்டே போனால் உங்களுக்கு பேர் வேறு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு வாழ்க்கை தான், அவங்க கூட மட்டும்தான். மற்றவங்களுக்கு அந்த லைஃப்பை கமிட்மெண்ட்டாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்க கூட தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு அவங்களை விட்டுட்டு போகிறது, ஒரு அஃபேர் வச்சுக்கிறது அந்த எண்ணம் உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த லைஃப். நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? வேஸ்ட்டாக தேவை கிடையாது. உலகத்துக்கு பாரமாக தான் இருப்பீங்க. ஒருத்தவங்க நம்ப வச்சு நீங்கள் ஏமாற்றும் போது நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்களாக இருப்பீங்கன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுறதை நினைக்கவே மாட்டாங்க. இன்னும் கிடைக்கும் நல்லதாக பெட்டராக கிடைக்கும் தான் எதிர்பார்ப்பாங்க. அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி இப்போ அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜில் தான் அஃபேர் நிறைய ஆகுது. உண்மையாகவே உங்கள் ஒய்ஃபை உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்காக வாழுங்க.